friends, vanakkam, welcome back to the channel Beautifying. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. and இந்த vlog வந்து ரொம்பவே ஸ்பெஷலான vlog. ஏன்னு கேட்டிங்கனா என்னோட கொழுந்தனார் அவங்க வீடோட கிரகப்பிரவேசம். இன்னைக்கு நைட் வாஸ்து பூஜை and நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசம். ஒரு சில விஷயங்கள்னால எனக்கு வந்து பார்லர் போய் மூஞ்சியை வந்து சரி பண்ணிக்க முடியல. சோ அதனால இன்னைக்கு நான் வீட்லயே நம்ம நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு என் டல்லான ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ண போறேன். and இந்த இடம்லாம் பாருங்க ஒரு மாதிரியா இருக்குல்ல. இதோட ரீசன்லாம் நான் அப்புறமே சொல்றேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்கெல்லாம் கொஞ்சம் சோலனா இருக்கு and எனக்கே வந்து என் கண்ணு உள்ளார போன மாதிரி இருக்கு. சோ நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் டல்லான ஃபேஸை கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ண போறோம். சோ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போறேன்னு காமிக்க போறேன். அது மட்டும் இல்லைங்க, சோ சாரீஸ் எல்லாம் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் ஒர்க் இருக்கு. வாங்க என் கூடயே நீங்களும் டிராவல் ஆகுங்க. அண்ட் ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன பண்றேன்னு வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம். இருக்கிற கம்மியான டைமில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேக் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது எக் ஒயிட்டுங்க. இந்த எக் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் ஒயிட் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஆரஞ்ச் ஜூஸு, உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இருந்தாலும் லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லெமன் கொஞ்சம் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னால நான் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். 2 சொல ஆரஞ்சு வந்து அதோட ஜூஸை மட்டும் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாம் 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வருது. இப்போ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். காட்டன் பேட் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் கையிலே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சின்னதாக ஒரு காட்டன் பேட் எடுத்துட்டு அதை வந்து நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷன், அதாவது அந்த பேக்கில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி முடித்த பிறகு இப்போ அடுத்தது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, டிஷ்யூ பேப்பரை வந்து ஃபேஸில் வந்து இது லேயர் மாதிரி போட்டுக்கிறேன். அங்கங்கே பிட்டாக வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டின பிறகு அதுக்கு மேலே மறுபடியும் ஃபேஸ் பேக்கை ரீஅப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல இன்டாக்டாக ஃபர்மாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2 லேயர்ஸ் மட்டும்தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் இதுக்கே வந்து எனக்கு அந்த பேக்கு வந்து முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதோட குணங்களை வந்து சொல்கிறேன். எக் ஒயிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். அது நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து ஸ்மூத்தாகவும் நம்ம காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் போர்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைஸ் பவுடரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கறதுக்கும் அண்ட் டிஸ்கலரேஷன் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெயினாக ஆரஞ்ச் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸ், ஆக்னே, பிம்பிள் மார்க்ஸு, அப்புறம் பிக்மெண்டேஷன் இருந்தால் அதை லைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பேஸ்ட் வந்து சம்டைம்ஸ் ட்ரிப்பியாக இருக்கும், அப்படியே சொட்டி கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது இன்டாக்டாக ஃபேஸ்லேயே நிற்கிறதுக்கும் அண்ட் ஃபேஸை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணி பிரைட்டன் பண்ணி காமிக்கிறதுக்கும் அண்ட் அந்த ஃபர்ம்னஸ் கொடுக்கறதுக்கும் வந்து இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் மெத்தட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பீல் ஆஃப் மாஸ்கோ யூஸ் பண்ண ஃபீல் வரும். ஸோ பீல் பண்ணும் போதே லைட்டாக ஃபேஷியல் ஹேர்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஒரு தடவை ஜஸ்ட் நீங்கள் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிசல்ட் ரொம்ப பிடிச்சி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க என்ன உங்கள் ஃபேஸ்க்கு பண்ண அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து அப்படியே ஹெட் ஹை, நான் பார்லர் போய் பண்ணேன்னு சொல்லிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடி இதை தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு என் முகம் எப்படி இருந்தது, பேக் யூஸ் பண்ண பிறகு எந்த விதமான மேக்கப் போடாமல் என் பேர் ஃபேஸ் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு. தலை காயிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த நம்மளோட சாரீ ஷேப்வேர் ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த சாரீ ஷேப்வேர் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து அதாவது பேக்கில் அட்ரஸ் எல்லாம் எழுதி நான் வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இது வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து
கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம், இல்லை அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட சாரீ ஷேப்பர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பரான சாரீ ஷேப்பருங்க. நான் அவ்வளோ நம்பிக்கையாக ரெக்கமெண்ட் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா உழைக்குதுங்க. நல்லா எவ்வளோ நீங்கள் வாஷ் பண்ணாலுமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இப்போ பார்த்திங்கன்னா சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் கலர் நானே வந்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்லர்லாம் போய் வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சரியான ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாம் வந்து இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வந்து இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் அது நானே வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதோ நெயில் ஆர்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கலர் யூஸ் பண்ணேன்னு கேட்காதீங்க, நான் அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கணும், ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது இந்த ஃபேஸ் ஷாப்போட எமல்ஷன் க்ரீம். இந்த எமல்ஷன் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். நம்ம ஃபேஸில் போட்டோடனே நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசேஷன் இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாகவும் சாஃப்டாகவும் சப்பலாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு எமல்ஷன் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட செகண்ட் பாட்டில், சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணி அது வந்து ப்ரைமர் மாதிரியே ஆக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர், கேரமல் ஷேட். என்னோட மீடியம் ஸ்கின் டோனாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த ஷேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன், அப்புறம் பிம்பிள் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஏஜ் ரிவைன் கன்சீலரை வந்து யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து ஸ்மூத், அதாவது ஈவன் ஆக்கிட்டேன். இதுக்கு அடுத்தபடியாக ஃபார்எவர் 52 ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என்ன ஷேடெல்லாம் யூஸ் பண்ணேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது LA Girl ப்ரோவோட ஃபேஸ் காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை செட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து முழுக்கட்டின்னு இருக்கும். ஐஷேடோ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐஷேடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து ஒரு டிரான்சிஷன் ஷேட் மாதிரி கொடுத்துட்டு இன்னரில் வந்து லைட் ஷிம்மர் ஷேட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிம்மலோட கான்டோர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணது கலர்பாரோட ஒரு ப்ளஷ், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பிக்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிட்டேன். தென் லைட்டாக வந்து விங் லைனர் வந்து போட்டாச்சு, காஜல் போட்டு வாட்டர் லைனை வந்து ஃபில்இன் பண்ணிட்டேன். கீழேயும் வந்து அந்த ஐஷேடோ வந்து லைக் ஸ்மஜர் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஐ லுக் வந்து கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஃபைனலி ஃபிக்ஸிங் இட் அப் வித் இந்த மேக் ஃபிக்ஸ் ப்ளஸ், ரொம்ப நல்ல ஒரு ஃபிக்ஸர், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேப்ளினோட வினைல் இங்க் லிப்ஸ்டிக், ரொம்ப நல்ல ஒரு ஷேடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த சாரிக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கொஞ்சம் லைட்டாக வாஷ் ஆஃப் ஆனனால அவுட்டர் எஜஸில் மட்டும் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு மரூன் ஷேடு எடுத்து நான் வந்து லைனர் மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்போ இந்த ஒரு ஷேடு வந்து கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தன்மை குட்டியை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர வால் பொண்ணு, லக்ஷிதா பாப்பாவும் அங்கே தான் இருந்தால். அவளை ஏதோ பேசிட்டு நாங்கள்லாம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டுட்டு இருந்தோம். அண்ட் தென் அப்படியே லைட்டாக அவளையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு சொல்லவா வேணும், அவங்கெல்லாம் வந்து ரெடி ஆகணுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி குட்டி பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இதோட நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. இதில் 50 to 80% வரைக்கும் உங்களுக்கு ஃபேஷன் அண்ட் பியூட்டி பிராண்ட்ஸில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. 1500+ டாப் பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ப்ரைஸஸ், அன்பீட்டபிள் டீல்ஸ் அண்ட் 50,000 யூனிக் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு வெப்சைட்டில். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, 30 டேஸில் கூடயும் நீங்கள் ஈஸியாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 10% கேஷ்பேக் ஃபேஷன் அண்ட் பியூட்டியில்.
ஸோ இந்த ஒரு சேல் அப்போ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை அள்ளிடுங்க. அவ்வளோதான், நாங்கள் 2 பேரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன்வைல் அவரும் வந்து ரெடி ஆகிட்டாரு. டைம் இருக்குன்னு பார்த்தா அதே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அவர் வரும்போது தான் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் இந்த சீசன் டைம், அதுவும் தீபாவளியெல்லாம் வருது இல்லையா, ஸோ கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பியூட்டிஃபுல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்லலாம் ஹீட் பண்ணோம். ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவர் சைட்லேருந்து. பட் அவரும் வந்தோடனே நாங்கள்லாம் வந்து 3 பேரும் சரி லேட் ஆகிடுச்சின்னு கிளம்புனான்னு பார்த்தா அப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தாங்க, அப்பாடான் இருந்தது. அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசிவிட்டு அப்படியே வந்து இப்போ அப்படியே வீடை வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள்.
கேப்சர். நில்லுங்க 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 எல்லாருமே நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. தேவாமா விட்டுடா. अक्षर मंजरिसी ओम रे सेद्रे महागणपति प्रियदां 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 समेत वल्लभा गणपते नमो नमः। ओम रे त्रिबंधेर जयवरण त्रिबंधेवो बृहस्पतिः त्रिबंधेन्द्र चाग्निरात्रं धारयतां त्रिबं ब्रह्मदैवा विजाजलिः इन्द्रैवे ध्रुवत्तिष्ठ इह राष्ट्रमुदार्य अभितिष्ठप्रदं यदः धरे शत्रवः इन्द्रै विमत्तः तिष्ठ। ओम रे सेद्रे महागणपति प्रियदां प्रियदां प्रियदां